ஒவ்வொரு மூச்சிலும் இறைவனுடைய உணர்வோடு நாம் அனைவரும் தெரிந்தோ அறிந்தோ அறியாமலோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய எண்ணத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இறை உணர்வோடு கூடிய அந்த எண்ணத்துடன் நான் வாழ்கின்றேன். இறை உணர்வு என்பது மறைவான விஷயங்களில் உள்ளது, நாம் பார்க்க முடியாது. உணர்வு மனதோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அந்த மனமானது பார்க்க முடியாது. அழகான எண்ணம் என் மனதில் இருக்கும் வரையில் எனக்கு உணர்வு இருக்கிறது, மனம் என்ற ஒன்று இருக்கிறது. கெட்ட எண்ணங்களும் தீய எண்ணங்களும் எனக்கு வாழ்க்கையை அருகதை இல்லை என்று வெறுக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்துவிட்டால் நான் கூறுவேன், மனம் வெறுத்துவிட்டது, மனம் விட்டு போய்விட்டது. அதாவது நம்பிக்கை என்ற அந்த அடிப்படையான தேவை என் மனதை விட்டும் நீங்கிவிட்டது. எனவே என் மனம் விட்டு போய்விட்டது. இனி நம்பிக்கை கொள்வதற்கு வழி இல்லை. இறை உணர்வுடன் நாம் வாழ பிறந்திருக்கின்றோம். அதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் வாடுங்கள். அந்த எண்ணமானது முழுமையானது. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவையான ஒவ்வொரு அம்சமும் இறுதி மூச்சு வரையில் நான் வாழும் காலமெல்லாம் எனக்கு நன்மையை அளிக்கக்கூடியதாக மட்டுமல்ல, நன்மையில் உயர்ந்து விளங்க வேண்டும், உயர்ந்தோங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பொழுதும் எனக்காக அந்த நன்மைகள் உயர்ந்தோங்க வேண்டும். முடிவு வரையில் நன்மைகள் வளர வேண்டும். எந்த ஒரு நன்மையும் உங்களை விட்டும் பறிப்போவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். நன்மைகள் அழியாது, தீமைகள் அழியும் என்பதை நாம் உணர்கின்றோம். எந்த புத்தகத்திலும் படித்தவர்கள் இல்லை. ஆனால் நாம் உணர்த்தப்படுகின்றோம். நன்மைகள் யாவும் தானே அது வளர்ந்தோங்கும், தீமைகள் தானே அவை அழியும். என் மனம் வளர்ந்தோங்க வேண்டும். என்னுடைய நன்மைகள் செழித்து வளர வேண்டும். என்னுடைய சுகங்கள் என்றென்றும் ஒளி வீச வேண்டும். துன்பங்கள் எப்பொழுதும் என்னை தீண்டக்கூடாது. அவ்வளவும் என்னை விட்டும் விலக வேண்டும். இது நாம் நம் மனதில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அத்தியாவசியமான தேவை. இந்த உணர்வை கற்பித்தவன் இறைவன். என்னை யார் படைத்தானோ அவன் கற்பிக்கின்றான். குழந்தையாக நான் வளரும் பொழுது அந்த உணர்வை கொண்டுதான் தாய் தந்தை அவர்களை பற்றிய செய்தியோடு அழகான மன சுகத்தோடு அறிய ஆரம்பிக்கின்றேன். எனக்கு தாயும் தந்தையும் மிக அவசியமானவர்கள் என்று. அந்த உணர்வின் காரணமாகத்தான் நட்புகளும் சொந்தங்களும் உருவாகின்றன. அந்த உணர்வின் காரணமாகத்தான் ஒருவருக்கொருவர் நன்மையை பரிமாறிக்கொள்பவர்களாக இருக்கின்றோம். நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தையை ஒருவர் மற்றவருக்கு உபயோகப்படுத்துபவர்களாக இருக்கின்றோம். சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சத்தியமானது உணர்வு, அழகானது, நிலையானது, மற்றவருக்கு பாதகம் இல்லாதது, இன்னும் மற்றவர்களுக்கு தன்புறமிருந்து நன்மையை அளிக்கக்கூடியது. இவ்வளவும் இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய சத்தியம். எனக்கு சில கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். எப்பொழுது என்றால் அவனைத் தவிர கதி இல்லை என்ற சூழ்நிலைக்கு நான் ஆளாகும் போது என் இறைவனே என்று நான் திரும்புகின்றேன். அவனைத் தவிர எனக்கு வேறு கதி இல்லை என்ற நிலைக்கு நான் ஆளாகும் பொழுது, அந்த நிலை ஏற்படுவதற்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையில் பல காலங்கள் கடிந்துவிடுகின்றன. பலவிதமான சூழ்நிலைகளில் நான் உள்ளாக்கப்பட்டு இறுதியில் அவ்வளவும் பொய்த்து போகவே ஒரே ஒரு சத்தியம் மட்டும் நிலைத்திருக்கின்றது. எந்த ஒரு உணர்வை கொண்டு உதவிகளை தேடினேனோ மனிதர்களிடத்திலும் இந்த பூமியிலும், அவ்வளவும் இந்த உணர்வுக்கு சுகமளிப்பதில்லை, பதிலளிக்கவில்லை. இந்த உணர்வுக்கு அது பயனளிப்பதாகவோ இவற்றிலிருந்து எந்த ஒன்றையும் நான் உபயோகப்படுத்திக் கொள்வதற்கோ அருகதையற்றவைகளாக இவை அனைத்தும் ஆகிவிட்டன என்று நான் உணரும் பொழுது இறைவனே என்று திரும்புகின்றேன். இந்த நிலையை நாம் அடைந்த பிறகு திரும்ப வேண்டுமா? அதற்கு முன்பாகவே ஆரம்ப தினம் முதலாக என்று எனக்காக ஒரு
தேவை என்னுடைய உணர்வாக அறிவிக்கப்பட்டதோ அந்த நாள் முதலாக நான் என் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டுமா என்பதை சத்தியத்தை கொண்டு இன்று நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அத்தியாயம் 2 வசனம் 3. மறைவானவற்றின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வெளிப்படையானவற்றின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடாது. வெளிப்படையானவை அவ்வளவுமே படைக்கப்பட்டவை, அவை அழியும். மறைவானவை அவ்வளவும் படைக்கப்பட இருக்கிறது, அது நிலைத்தோங்கும். இது சத்தியம். மனதில் இருக்கக்கூடிய மறைவான அழகான விஷயம் அவ்வளவும் சத்தியமானது. அது உங்களுக்காக படைக்கப்பட இருக்கின்றது, பிரத்யேகமாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே முறையே. இதனை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவையையும் நீங்கள் மனதில் கவனிப்பீர்களானால் வெவ்வேறானது. வெளிப்படையாக பார்ப்பீர்களானால், பொருள்கள் நிலைப்பில் பார்ப்பீர்களானால் உங்களுடைய சொந்தங்கள் முக்கியம், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் முக்கியம், அவ்வளவுதான். பொருள்கள், மனிதனும் படைக்கப்பட்ட ஒரு பொருள், நீங்கள் அச்சடித்த நோட்டுகளும் உயிரில்லாத ஒரு ஜடப்பொருள். ஆனால் இறைவன் உங்களுக்காக படைத்து கொண்டிருப்பது குளிர்ச்சியையும் காற்றையும் அதிலிருந்து இறங்கக்கூடிய மேகங்களும் நீரும் பாக்கியமிக்கதாக அமைகின்றது. அதன் காரணமாக காற்றும் சுத்தப்படுத்தப்படுகின்றன. நீர் இறங்கும் பொழுது காற்று கழுவப்படுகின்றது, பூமியும் கழுவப்படுகின்றது, நிலம் வளமாக ஆக்கப்படுகின்றது, அதனுடைய தீமைகள் நீக்கப்படுகின்றன. அவ்வளவு தீமைகளும் கடலுக்குள் செல்கின்றன. அங்கும் உயிரினங்கள் உண்டு. தீமைகளிலிருந்து நன்மையை கொண்டு வருபவன் இறைவன் தான். இதில் எந்த ஒன்றை நீங்கள் மறுப்பவர்களாக இருக்கின்றீர்கள்? பாக்கியமிக்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இறை படைப்பும் உங்களுடைய நன்மைகளுக்காக வேண்டி உங்களுக்காக உருவாக்கப்பட்டு அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உருவாக்கப்பட்டு அது உங்களுக்காக நிதானப்படுத்தப்பட்டு செவ்வையாக்கப்பட்டு வளர்ந்தோங்கும் முகமாக அவை அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு தேவையும் வளர்ந்தோங்குகின்றது. அதனை மறுப்பமையானால் அதனுடைய எதிர் விளைவுகள் வளர்ந்தோங்கும் என்பதை அறியுங்கள். எதனை நான் மறுக்கின்றேனோ என்று அதனுடைய நேர் எதிரான விளைவுகள் நான் வளர்த்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய நிராகரிப்புக்கு சத்தியத்தை நான் நிராகரிக்கின்றேன். இவையெல்லாம் இறை உணர்வுகளிலிருந்து நீக்கப்பட்டுவிட்டன. நான் இறை உணர்வில் வாழவில்லை. இறை உணர்வு என்பது எனக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தி. என்னுடைய படைப்புக்கு என்று எதுவுமே இல்லாமல் அவன் உங்களுக்கு அளித்தால் தவிர உங்களுக்கு நன்மைகள் இல்லை என்ற அந்த மாபெரும் சத்தியத்தை உணர்த்தக்கூடிய ஒவ்வொரு அழகான தேவையும் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பொழுதும் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன உங்களுடைய இருதயங்களில். இப்பொழுதும் நாம் நோயில் துன்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வேதனைகள் தாங்க முடியக்கூடிய அளவுக்கு அல்லது தாங்க முடியாத அளவுக்கு. எண்ணம் என்பது சுகமாகுங்கள். வறுமையும் இருக்கின்றது. இப்பொழுது உங்களுடைய எண்ணம் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும். வறுமை இருக்கிறது, உங்களுடைய எண்ணம் விசாலமான வாழ்க்கையில் வாழ வேண்டும். வறுமை இருக்கின்றது, உங்களுடைய எண்ணம் தாராளமாக வாழ வேண்டும். பணத்துக்கு நாம் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடாது. நம்முடைய உள்ளத்தில் விசாலமாக வாழ வேண்டும் என்பது உண்மையானால் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கைக்கு இறைவன் சத்தியமானவன், உண்மையானவன், வாக்கு மீறாதவன் என்ற அடிப்படையை கொண்டு அவனை நீங்கள் உணருங்கள். சதா சர்வ நேரமும் இறை உணர்வுகளில் நிலைத்திருங்கள். அவன் பண்புகளை நாம் போற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவன் பண்புகளை நாம் புகழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனை நாம் அடைந்திருக்கின்றோம் ஓரளவு நம்முடைய வாழ்க்கையில் என்பதை சிந்தித்து உணர்ந்து துதிப்பவர்களாக இருக்க வேண்டும். இவ்வளவையும் கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நான் என் உள்ளத்தை விட்டும் வெளியேற விரும்பாதவனாக அகக்கண் பார்வையோடு உள்ளத்தோடு இணையக்கூடிய அந்த வாழ்க்கையை இன்று முதலாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள். புறப்பார்வைகள் உங்களுக்கான ஒரு கடுமையான சோதனை.
அதில் பார்க்கக்கூடிய எந்த ஒன்றுமே உங்களுக்கு உபயோகம் இல்லாதது இறைவன் அனுமதி இருந்தால் தவிர. நீங்கள் பயன்பெறக்கூடியவைகளாக என்று எண்ணிக்கொண்டு உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நேர் எதிரானதாக அமையும். உங்களுடைய உணவு வகைகளில் நீங்கள் பார்க்கின்றீர்கள், எனக்கு இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் மருந்துகளை பார்க்கும் பொழுது இது எனக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். மருந்துகளை உங்களுக்காக படைத்தவர்கள் டாக்டர்கள். அந்த மருந்துகள் விஷம் என்பது தெரியும். அந்த மருந்துகள் உணவு அல்ல என்பது தெரியும். அந்த மருந்துகளில் பெரும் பக்க விளைவுகள் இருக்கின்றன என்பது தெரியும். தெரிந்த பின்னரும் நாம் எதனை நம்பிக்கை கொள்கின்றோம் என்றால், டாக்டர்களையும் மனிதர்களையும் மனிதனுடைய அறிவையும் அவனுடைய படைக்கும் திறனையும் நம்பிக்கை கொள்கின்றோம். மனிதர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்று நம்பிக்கை கொள்கின்றோம். காப்பாற்றுதல் என்பது உயிர் காப்பாற்றுதல், உயிரை காப்பாற்றுதல். அந்த உயிரானது எவரொருவருக்கும் மறைவானதாக இருக்கின்றது. அதனுடைய சாரம்சம் என்ன, அதனுடைய உண்மை என்ன, அதனுடைய சத்தியம் என்ன, அதனுடைய சக்தி ஆற்றல் என்ன என்பதை யாரொருவரும் அறிய மாட்டார்கள். உயிரோட்டத்தில் ஒரு பாதகம் ஏற்படுகிறது என்றால் அதனையும் எவரும் அறிபவர்கள் இல்லை. டாக்டர்கள் உயிரை பற்றி அறிந்தவர்களா அல்லது உயிரை பற்றி எந்த ஒன்றும் தெரியாத அறியாமையில் இருப்பவர்களா என்பதை உங்களுடைய உள்ளத்தில் கேளுங்கள். அங்கு பதில் வரும். நிச்சயமாக உயிரை பற்றி இறைவன் ஒருவனைத் தவிர அறிந்தவர்கள் எவரும் இல்லை. இது சத்தியமா இல்லையா? சத்தியத்தின் உணர்வுகளில் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் பயமும் இல்லை. டாக்டர்களுக்கு உடலை பற்றி தெரியும். என்ன தெரியும்? என்னென்ன உறுப்பு எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். இதை வச்சுட்டு என்ன பண்ணணும்? அதனை இயங்க வைக்க தெரியுமா? ஒவ்வொரு உறுப்பும் மற்றொரு உறுப்போடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அதனை ஒன்றோடொன்று இணைத்து ஒன்றுக்கொன்று முரண்பாடு இல்லாமல் அதனை இயங்கச் செய்ய முடியுமா? அந்த உணர்வு, ஒவ்வொரு உறுப்புக்கும் மற்ற உறுப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய உணர்வை நீங்கள் கவனிக்கின்றீர்களா? எவ்விதமாக அவை ஒன்றுபட்டு செயல்படுகின்றன? இதனை இயக்குபவன் யார் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் இருந்திருக்க வேண்டுமே. நான் வயிற்றை பற்றி மட்டும் பார்ப்பேன், குடலை பார்ப்பதற்கு வேறொன்றோன் இருக்கிறார். கண்களை பார்ப்பேன், மூக்கை பற்றி எனக்கு தெரியாது. கண்ணில் கண்ணீர் வடிஞ்சால் மூக்கு வழியாக வருது. அவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன் இருக்குது. ஆனால் இவருக்கு கண்ணு மட்டும்தான் தெரியும், மூக்கை பற்றி தெரியாதுன்னு சொல்லுவார். மூக்கு பார்க்குறவர் கண்ணை பார்க்க மாட்டார். எப்படி ஏற்றுக்கொள்கின்றீர்கள் கூறு போட்டு வேலை செய்பவர்களை? இவர்கள் கூறுகிட்டவர்களா அல்லது மதி சுகத்தோடு உங்களுக்கும் சுகமளிப்பவர்களாக விளங்குபவர்களா என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும். இறை உணர்வுகளில் இருந்தால் தவிர சத்தியமான பாதை, நேரான பாதையை விட்டு குறுகலான கோணலான கடுமையான பாதையில் தீவிரமாக உள்ளே நுழைந்து அதன் காரிருளில் சிக்கிக்கொண்டு பின்னர் வெளியேற வழியில்லாமல் நாம் கபோதிகளாக, அந்த நேரம்தான் நம்முடைய வார்த்தை கபோதிகளாக, குருட்டு கபோதிகளாக, செவிட்டு பிணங்களாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை இன்று நம்மில் பெரும்பாலானோர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது உங்களுடைய இறைவன் கூறுகின்றான், இது நான் பேசுவதல்ல, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை வெளியே கொண்டு வருவதற்காக கேள்விகளும் நீங்கள் தவறாக பதில் சொல்வதற்கு முன்பாக சரியான பதிலையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதனை ஆம் என்று ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி. உயிரை பற்றி யாருக்கு தெரியும் என்று கேட்கும்போது தீவிரமாக யோசிக்க வேண்டாம், யோசித்து தப்பாக வந்துவிடப் போகிறது என்பதற்காக வேண்டி இறைவன் ஒருவனுக்குத்தான் தெரியும் என்று கூற வேண்டியிருக்கின்றது, முந்திக் கொண்டு கூற வேண்டியிருக்கின்றது. அங்கும் தவறுகள் நிகழ்ந்துவிட வேண்டாம் என்று சத்தியத்தை நீங்கள் இப்பொழுது ஏற்பவர்களாக இருக்கின்றீர்கள். இந்த சத்திய வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொண்டால் நான் உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உணர்வு இருக்கும் பொழுது என்னுடைய உணர்வுகளுக்கு எந்த குறையும் கிடையாது, கைகள் மறுத்து போகாது. அதே போன்றே உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளும், வயிறு, குடல்கள், கணையம், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, இன்னும் உங்களுடைய இருதயம், நுரையீரல்கள், கல்லீரல், எந்த ஒரு உறுப்புக்கும் உணர்வு குறையாது. உணர்வு உங்களுடைய உள்ளுறுப்புகளிலிருந்து வெளியாகிறது. சக்தியானது உங்களுடைய உள்ளுறுப்புகளின் இயக்கங்களிலிருந்து வெளியுறுப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி. உள்ளுறுப்புகள் வேலை செய்யவில்லை என்றால், பேதியாகிவிட்டால் வெளியில் எந்த உறுப்புகளுக்கும் சக்தி கிடையாது. உள்ளுறுப்புகள் நிரந்தரமாக அழகான முறையில் வேலை செய்யுமானால் உடல் உள்ளுறுப்புகள் வேலை செய்வதன் காரணமாக, அதனுடைய திறன் காரணமாக உங்களுடைய வெளியுறுப்புகளுக்கு எந்த உணர்வின் குறைவும் இருக்காது. நாம் பயபக்தியோடு ஏற்றுக்கொள்கின்றோம்.
உள் உறுப்புகளை இயங்கச் செய்வதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அது இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே உரியதாகும். உங்கள் வெளியுறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை நீங்கள் இயக்குகின்றீர்கள். இப்பொழுது என்ன நிகழும்? வெளியுறுப்புகளை இயக்கும் பொழுது உள்ளுறுப்புகளின் காரணமாகத்தான், அதனுடைய முறையான இயக்கத்தின் காரணமாகத்தான் என்னுடைய வெளியுறுப்புகளுக்கு சக்தி கிடைக்கிறது என்றால், நான் வெளியுறுப்புகளுக்கு இப்பொழுது என்னுடைய உடற்பயிற்சியை கொடுக்கின்றேன். மூச்சு இறைக்க ஆரம்பிக்கின்றது. இந்த உடற்பயிற்சியை செய்வதற்கு முன்பாக சீரான மூச்சு, பதட்டமில்லாத மூச்சு, இருதயம் துடிப்பது எனக்கு தெரியாது. அவ்வளவு அழகாக நிசப்தமாக தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருந்தது. எந்த விதமான ஒரு துடிப்பான உணர்வையும் உங்களுக்கு அளிக்காமல். ஆனால் உங்களை உடற்பயிற்சியை ஆரம்பிக்கும் பொழுது மூச்சு இறைக்கின்றது, மூச்சு அடைக்கிறது, நெஞ்சம் துடிக்கின்றது, கை கால்களுடைய மசில்கள் தசைகள் இறுகுகின்றன, அதில் வலிகளும் ஏற்படுகின்றது, மயக்கமும் வந்துவிடும், இன்னும் வாந்தியும் வந்துவிடும். அதற்கு அதிகமாக செய்யப்படுது. இது இயற்கையான அழகான அந்த இயக்கத்திற்கு முரண்பட்டதா இல்லையா? இதன் காரணமாக உள்ளுறுப்புகள் இயக்கம் குறைந்து தடுமாறுகின்றது. அங்கு இயங்கக்கூடிய சக்தியானது விரயமாகிக் கொண்டிருக்கின்றது உடற்பயிற்சியின் காரணமாக. இந்த உடற்பயிற்சி உலகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை பார்க்கப் போகின்றீர்களா? இறை உணர்வின் மீது நிலைத்திருந்து அங்கு என்ன சத்தியமோ அந்த சத்தியத்தை உணர்ந்து அதனை ஏற்று இதுவரையில் நான் செய்து வந்த என்னுடைய போக்குகளில் இருந்தும் விலகி பாவ மன்னிப்பு தேடியவர்களாக, அந்த நன்றி உணர்வின் காரணமாக இனியும் சிந்தித்து உணர்ந்து செயல்படக்கூடிய தகுதியை அதிகரிப்பானே, அந்த வாழ்க்கையில் எனக்கு எந்த கஷ்டமும் வராதே. இந்த பாதை வேண்டுமா? மனிதர்களுடைய போக்குகளை பார்க்கப் போகிறீர்களா? அகப்பார்வையோடு இறைவன் அளிக்கக்கூடிய சத்தியத்தின் மீது நினைத்தவர்களாக நான் என்னுடைய உயிரோட்டத்தை பாதிக்காமல் எந்த நாளும் அழகான சுகமான வாழ்க்கையில் வாழ்வதற்குரிய தகுதிகளில் நீங்கள் நினைக்கப் போகின்றீர்களா? சிந்தித்து உணர்ந்து செயல்பட வேண்டியது உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளுறுப்புகளில் எனக்கு சுகம் இருக்கிறதா இல்லையா என்பதற்கான அறிகுறி, உள்ளுறுப்புகளில் ஏதேனும் ஒன்றின் இயக்கம் எனக்கு புலப்படுமானால் உணர்வுக்கு அந்த உறுப்பானது மடிந்து கொண்டிருக்கின்றது, வேதனைக்குள்ளாகி கொண்டிருக்கின்றது, அதன் இயங்கக்கூடிய சக்தியோட்டம் குறைந்து கொண்டிருக்கின்றது, பலகீனமாகி கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்திலும் அது நோய்வாய்ப்படலாம் அல்லது அதனுடைய இயக்கம் குறைந்துவிடலாம், நின்றும் போகலாம், மரணமும் ஏற்பட்டுவிடும். இப்பொழுது என்னுடைய இருதயத்தின் இயக்கம் தெரியவில்லை. இருதயத்துக்கு எந்த குறையும் இல்லை, படபடக்கிறது, சக்தி விரயமாகிக் கொண்டிருக்கின்றது. காரணம், என்னுடைய மூளை கெட்டதை நோக்கி அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. இறை உணர்வாக இருந்தால் அழகானது மட்டும் இருக்கும், சுகமானது மட்டும் இருக்கும். நம்பிக்கையை நாம் இணைத்திருப்போம். அவனை நம்பிக்கை கொள்வதற்கு இணையாக வேறு எவரையும் நம்பிக்கை கொள்ள முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையின் அடிப்படையில் நகர்ந்து கொண்டிருக்கிறதை தவிர நம்பிக்கை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை இல்லை. நாளைய வாழ்க்கையை நீங்கள் விரும்புகின்றீர்கள், பின்னர் மறக்கின்றீர்கள். அது நிகழும் என்று. நீங்கள் நாளைய வாழ்க்கையை இன்று நிகழ்த்த முடியாது. நாளைய வாழ்க்கை புணர்ந்தால்தான் நாளைய வாழ்க்கை. இன்று நான் அனுமானித்துக் கொண்டிருக்கின்றேன் அல்லது என்னுடைய யோசனைகளில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய கற்பனைகளில் நான் மிதந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை தவிர வேறு எதுவுமாக இல்லை. நீங்கள் இன்று நாளைய வாழ்க்கைக்கு உரியனவாக நான் எதனையெல்லாம் கற்பனை அறிவாக வைத்திருக்கின்றனோ அவ்வளவும் நாளைக்கு மாறுபட்டுவிடலாம், இல்லை என்று ஆகிவிடலாம். பெரிதொரு நாள் உங்களுக்கு நிகழ்கின்றது. அடுத்த நிமிடம் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கிடையாது, நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது சில உண்மைகள் விளங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த உண்மைகளின் பக்கம் நான் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு உண்மையையும் என் இறைவனை நீ எனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நான் கூறுவது அறிவிப்பில்லை, கேட்கும் பொழுது ஆம் சத்தியம்தான் என்று உணரும் பொழுது அவன் அறிவிக்கின்றான், ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஏற்கின்றோமோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, நாம் அதை அறிந்திருக்கின்றோமோ இல்லையோ, இறைவன் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான். அதனை அறிந்திருப்பவர்களாகவே உங்களுக்கு கொண்டு வந்து அதில் ஒரு அமைதியை ஏற்படுத்துகின்றான். இது வாழ்க்கையினுடைய சத்தியம் என்று. இதிலிருந்து நாம் விலகிவிடக்கூடாது ஒருபோதும். இறைவன் ஒருவனைத் தவிர இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு கதி இல்லை என்ற எண்ணத்தை எப்பொழுது நாம் கொள்கின்றோமோ அதற்கு பெயர் சரணாகதி. சிந்தித்து உணர்ந்து தெளிவடையாமல் இந்த சரணாகதி என்ற பேச்சு கிடையாது. நான் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மைக்கு
புறம்பாக நிச்சயமாக நான் வாழ ஆரம்பிக்கின்றேன். மனிதர்களை நம்புகின்றேன், பணத்தை நம்புகின்றேன். அது இல்லாமல் என்ன செய்வது என்ற எதிர்கேள்விக்கு நான் பதிலளித்து கொண்டு பின்னர் எனக்கு நானே ஒரு சத்தியத்திற்கு விரோதமாக எடுத்துக்கொண்டு இதுதான் வாழ்க்கை, இதற்கப்பால் வாழ்க்கை இல்லை என்று பணத்தை நாடி நான் செல்கின்றேன். மனிதர்களை நாடி நான் செல்கின்றேன். அந்த மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்களை போன்றவர்கள் தான். தங்களுக்கே எந்த ஒரு நன்மையும் தீமையும் செய்து கொள்ள சக்தியற்றவர்கள். நாளைய வாழ்க்கை நல்லபடியாக விடிய வேண்டுமே என்ற அந்த ஆதங்கத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மனிதர்கள். அவர்களிடம் உங்களுடைய தேவைகளை கொண்டு போகும் பொழுது அவர்களுடைய முதல் எண்ணம், நாம் இவர்களுக்கு ஒரு சொற்பத்தை கொடுத்து அதில் அதிகமான லாபத்தை பெறுவது எப்படி என்ற அந்த ஒரு எண்ணத்தை தவிர மனிதர்களிடமிருந்து உதவி இல்லை. அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் தவிர அவர்களிடமிருந்து எந்த உதவியும் இல்லை. யாரொருவரும் உங்களைப் போன்றே இயலாமையில் இருப்பவர்கள், பலகீனத்தில் இருப்பவர்கள், தங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்து கொள்ள சக்தியற்றவர்கள், அந்த சக்தி நம்பிக்கை ஒன்றுதான் என்று அறியாத நிலையில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள். அவர்களிடம் சென்று நீங்கள் உதவி தேடுகின்றீர்கள். இந்த நாளில் அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய சில செல்வங்கள் இருக்கின்றன, சில அதிகாரங்கள் இருக்கின்றன என்பதன் காரணமாக உங்களுடைய உள்ளத்தின் மீது அதிகாரம் படைத்தவன் இறைவன் ஒருவன் தான். அதற்கு எந்த சகமும் இல்லை. நான் இப்போ போயிட்டு ஒருத்தட்ட கடன் வாங்குகிறேன். கடன் வாங்கும் பொழுது ஏதோ ஒரு பாதுகாப்பு எனக்கு அமைந்து விட்டதை போன்று உணர்கின்றேன். அதிலிருந்து ஒரு பைசா செலவு செய்ய ஆரம்பிக்க வந்தது நரக வேதனை. எப்பொழுது நாம் இதை தீர்க்கப் போகின்றோம் என்று. கடன் வாங்கி பிழைக்க முடியும் என்று எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய நாம், இன்று என்னுடைய தேவையாக ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தேவை. என்னுடைய அடிப்படையான ஒருவேளை கஞ்சிக்கு உரிய உணவு என் குடும்பத்திற்கு தேவையானது 100 ரூபாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த 100 ரூபாயை நான் சம்பாதிக்க வக்கில்லாதவனாக இருக்கும் பொழுது இனி 200 ரூபாய் சம்பாதித்து கடனையும் கொடுத்து பின்னர் நானும் வாழ்வேன், வட்டியையும் கொடுப்பேன், அதற்கு மேலாக பிறகு நானும் வாழ்வேன் என்று எண்ணம் கொண்டிருக்கின்றீர்களே. ஒரு பங்கு உங்களுக்காக சம்பாதிக்க முடியும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருந்தால் இறைவனுடைய உதவி உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு நாளைக்கு 100 அல்ல 1000 10,000 என்று வந்திருக்குமே. எப்படி நாம் தவறிவிட்டோம். இப்பொழுது எனக்கான ப்ரெஷர் கொடுத்து ஆகணும். 100 ரூபா வாங்கிட்டு ஒரு நாள் 200 ரூபா கொடுக்க வேண்டியிருக்குது. இப்போது அந்த ப்ரெஷர் காரணமாக உங்களை அறியாமலேயே இறைவன் பக்கம் திரும்புகின்றீர்கள். அல்லது இன்னும் கடனுக்காக மற்றவர்களிடம் செல்கின்றீர்கள். இறைவன் பக்கம் திரும்பும்போது பெரும் கஷ்டங்களுடன் உங்களுடைய கடன் அடைகின்றது. மற்றவர்களிடம் திரும்பும்போது இன்னும் அதிகமான கடன் சுமை ஏற்பட்டு வாழ்க்கை என்பது பெரும் கஷ்டத்துக்குள்ளாகிவிட்டது, நெருக்கடிக்குள்ளாகி விடுகின்றது. கடனை கொண்டு வாழ முடியும் என்று எண்ணுகின்றீர்களா? கடனை கொண்டு இன்னும் பாதாள குழிகளுக்குள் நாம் இறங்கிவிடுவோம் என்று நீங்கள் அஞ்சுகின்றீர்களா? மனிதர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றும் பொழுது பேங்கை நம்பி வாழ முடியுமா? அவ்வளோ பேருடைய வயிற்றெரிச்சலையும் கொட்டிக்கொண்டு ஜப்தி செய்து உடைமைகளையும் வீடுகளையும் இழந்து பெரும் துன்பத்திற்கும் கவலைக்கும் உள்ளாகி மனவேதனையிலும் இந்த உலகத்திலேயே நரகவேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை அவர்களுக்கு உரித்ததாக ஆக்கி வாழக்கூடிய இந்த பேங்கை நம்பி நீங்கள் வாழ்வீங்களா? வாழலாமா? அந்த எண்ணம் வரலாமா? கடன் என்ற அந்த ஒரு எண்ணம் வரலாமா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கடன் இல்லாத வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டாலும் சரி, கடன் இல்லாத வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டாலும் சரி, கடன் இருக்கும் பொழுது அது நரக வாழ்க்கை. உங்களுடைய வயிறுகளில் அவை கொதிகலன்களாக இருக்கும். அவற்றில் தீப்பொறி பறக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஏனென்றால் மற்றவருடைய வயிற்றெரிச்சலை கொட்டி வாங்கிய பணம், அது ஜப்தி செய்து வாங்கிய பணம், வயிற்றில் அடித்து வாங்கிய பணம், வட்டி பணம். அந்த வட்டி பணத்தை கொண்டு தான் உங்களுக்கு தருகின்றார்கள், உங்களிடமிருந்து வட்டி வாங்குவதற்காக வேண்டி. அது மற்றவர்களுடைய வயிற்றெரிச்சலை கொண்டிருக்கக்கூடிய அந்த பணத்திலிருந்து நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றுமே உங்களுக்கு படுபாதகமாக அமையும் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். இது மறைவான செய்திகளில் உள்ளது. அடுத்தவனுடைய வயிற்று நம்ம கொட்டிக்கலாமான்னு கேட்டக்கூடாது, அந்த வார்த்தை வரும். இப்பொழுது நெருப்பையே கொட்டி கொண்டிருக்கின்றோம் கடன் வாங்கி வாழ்வதன் காரணமாக. இப்பொழுது உங்களுடைய பிரார்த்தனை என்ன? உங்களுடைய இறைவன் கற்பிக்கின்றான் உங்களுக்கு, கடன் இல்லாத வாழ்க்கையில் என்னை அமைப்பாயாக. இதுதான் உணர்வு இதுதான். கடன் இல்லாத வாழ்க்கையில் அமைப்பாயாக இறைவனே, என்னையும் என் சமூகத்தினரையும் என் சந்ததிகளையும் பாதுகாத்துக்கள். அமைய வேண்டும், அந்த நொடிப்பொழுதே அமைய வேண்டும், பிரார்த்தனை அமைய வேண்டும். அதிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஒருபொழுதும் இறை உணர்வுகளிலிருந்து தவறியவர்களாக நாம் வாழக்கூடாது. எந்த ஒரு க்ஷணத்திலும் சரி, எந்த ஒரு நொடிப்பொழுதிலும் சரி, எந்த ஒரு கண்ணிமைக்கும் வேலையிலும் சரி, அந்த உணர்வில் ஒரு பகுதி நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்க வேண்டும். தவறு செய்கின்றோம்.
நான் தவறு செய்கின்றேன் என்ற எண்ணம் எனக்கு இருக்கும் காலமெல்லாம் என் இறைவன் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். பாதுகாக்கும் பொறுப்பை தன் மீது ஏற்றுக்கொண்டான். இன்னும் நம் மீது கருணை புரிவதையும் தன் மீது கடமையாக்கி கொண்டான். பேரருளாளன், நிகழில்லாத இரக்கமுடையவன். அந்த இறை உணர்வு உங்களுக்கு இப்பொழுது அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. கடன் என்ற ஒரு பேச்சு கூடாது. பேங்குகள் அழிய வேண்டும் என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். எத்தனை ஏழைகளுடைய வயிற்றை அடித்து இன்று பேங்க் ஊரடகத்துக்கு கடன் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அவ்வளவு பேருடைய வயிற்றிலும் அடிப்பதற்காக வேண்டி சிந்தித்து உணர வேண்டும். அதிலிருந்து ஒரு பைசா நாம் சம்பாதித்தால், ஒரு செலவு செய்தாலும் சரி, அது என்னுடைய வயிற்றில் நெருப்பை அள்ளி கொட்டியது போன்றதாகும். என்னுடைய குடும்பத்தாரின், என்னுடைய சந்தைகளின், குழந்தைகளின் வயிற்றிலும் நெருப்பை கொட்டியது சமமானதாகும். எத்தனை பேருடைய வயிற்றெரிச்சல் அந்த பணம். இதற்கு ஒருவேளை நான் பட்டினி கிடக்கும் பொழுது அதனுடைய குளிர்ச்சி அலாதியானது. கடனை வாங்கி கொண்டு நான் வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய, நெருப்பை வயிற்றில் கொட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை காட்டிலும் காசில் என்பதன் காரணமாக இறைவனை நம்பிக்கை கொண்டு ஒரு வேலை பட்டினி கிடப்பது அது நோன்புக்கு சமமானதாகும். அதற்குரிய கூலி வம்சங்கள் பெருகும், பூமி விசாலமாகும், வாழ்க்கை வசதிகள் பெருகும். அவர்கள் பெருமை கொண்டவர்களாக அடைய மாட்டார்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாக இருப்பார்கள். அத்தியாயம் 2 வசனம் 3. நாம் அவர்களுக்கு அளித்ததிலிருந்து செலவு செய்பவர்களாக இருப்பார்கள். இறைவன் உங்களுக்கு எதனை அளிக்கின்றானோ அதிலிருந்து நீங்கள் செலவு செய்யாத வரையில் இறைவனிடமிருந்து நான் சம்பாதிப்பதற்கு எதுவும் இல்லை. அவனிடம் நான் வாணிபம் செய்து கொள்ளவில்லை. மனிதர்களிடம் நான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றேன். இறைவனிடம் செய்யக்கூடிய வாணிபத்தை பற்றி நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். மனிதர்களிடம் செய்யக்கூடிய வியாபாரத்தை பற்றி நீங்கள் எச்சரிக்கையுடன் இருங்கள். யாரொருவரையும் நம்ப வேண்டாம். இறைவனை முன்னிலை நிறுத்தாமல் சத்தியமாக என்று இவர்களிடம் நீங்கள் சத்தியமாகாதீர்கள். இறைவனிடம் உள்ளட்சத்தோடு இருப்பது அவனிடமிருந்து சத்தியமாகுகின்றேன். பயபக்தியாளர்களுக்கு இறைவன் நிச்சயமாக நெருக்கமாக இருக்கின்றான். ஏனென்றால் பயபக்திக்கு காரணமே அவன் எனக்கு உதவி செய்தால் தவிர எனக்கு எந்த உதவியும் இல்லை என்ற சத்தியத்தை நான் ஏற்றுக்கொண்டது தான் பயபக்திக்கு அடையாளம். இப்பொழுதும் சரி, நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நான் எதனையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றனோ, எதனையெல்லாம் சரிதான் என்று என் மனம் கூறுகின்றதோ, நீ ஆமோதிக்கச் செய்கின்றாய் என்னை. என் இறைவனே, நீ எதில் என்னை கற்பிக்கின்றாயோ அதில் நான் சுகமாக என்றென்றைக்கும் என் குடும்பம் வம்சங்கள் சகிதமாக வாழ்வதற்கு உதவி செய். இறை உணர்வுகளில் நிலைத்திருங்கள். மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். மனம் எதை அறிவிக்கின்றதோ அதனை நம்பிக்கை கொள்ளுங்கள். மனம் எதனை தெளிவுபடுத்துகின்றதோ அது வாழ்க்கையினை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கை உங்களுக்கு இனி இருக்கக்கூடியதாக இருக்கிறது தவிர எடுப்பில் பார்க்காதீர்கள். அவ்வளவும் நேர்மாறாக இருக்கும். இது இப்பொழுது கெட்ட சக்திகளும் சொல்கின்றன. எல்லாரும் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, நீங்கள் மட்டும் என்ன நல்லபடியாக வாழப்படுன்னு சொல்கிறீங்களே, ஊரோடு ஒட்டி நாம் வாழ வேண்டாமா? அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் வாழ்ந்துவிட முடியுமா? நீங்கள் ஒருவர் மாறிவிட்டால் உலகம் தெரிந்துவிட முடியுமா என்று கேட்கின்றார்கள். நான் ஒருவன் மாறுவது என் இறைவன் எனக்கு அளிக்கக்கூடிய ஒரு பிரதிபலனுக்காக. எனக்கென்று தனி உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஒரு வேதனை இருக்கின்றது. வானத்திலிருந்தும் வேதனை இறங்குகின்றது, பூமியிலிருந்தும் வேதனை எனக்காக விளைகின்றது. நான் என்ன செய்ய வேண்டும்? குளிர்ந்த காற்று எல்லோருக்கும் அழகாக இருக்கின்றது, எனக்கு மட்டும் மூக்கை அடைத்துக் கொள்கிறது. மழை தூறல் எல்லோருக்கும் குதூகலமாக இருக்கின்றது, எனக்கு மட்டும் மூச்சு இறைத்து கொண்டு ஆஸ்துமா டெவலப் ஆகின்றது. மழையில் நனைந்து விட்டால் எனக்கு உற்சாகம் பிறக்கின்றது, ஆனால் பிறிதொருவனுக்கு ஜன்னியே வந்துவிடும். விளைச்சல்கள் என் கால்கள் கழிந்து விளைகின்றன, பிறருக்கு அது அழகாக இருக்கின்றது, எனக்கு அது அலர்ஜி ஏற்படுத்துகின்றது. ஒரு தானிய மணியாக இருந்தால் கூட உங்களுக்கென்று பங்கிடப்பட்டது, அதில் இருக்கக்கூடிய தீமைகளை கொண்டு, அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை கொண்டு உங்களுடைய மனம் எதனை விரும்பியதோ அதனுடைய போக்குகளிலிருந்து தான் உங்களுக்கு அந்த சக்தியானது அங்கு அமைக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்றது. ஒரே சமையலில் இருந்தாலும் அதிலிருந்து நான் உண்ணக்கூடிய அந்த உணவுக்கு என் நம்பிக்கை காரணமாக, என்னுடைய உள்ளத்தின் தூய்மையின் காரணமாக ஒரு நொடிப்பொழுதில் அது மாறுகிறது. எனக்காக அகிலங்களிலிருந்து விளைந்த ஒரு தானிய மணி எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக சமைக்கப்பட்டது. என்னுடைய நன்மைக்கு அதில் நன்மை பிறக்கும். இறந்து கிடப்பவர்களை பார்த்து பிடித்துக் கொள்ள மாட்டாரா கடவுளை என்று கூப்பிடுவீர்களே, இப்பொழுது இந்த உணவானது உங்களுடைய உயிருக்கு உயிரளிக்கக்கூடியதாக இருக்கிறது. என் உயிர் முக்கியம் என்று கூறுகின்றீர்கள். உயிருக்கு உயிரளிக்கக்கூடியது உங்களுடைய உணவு. அந்த உணவு காற்று, தண்ணீரிலிருந்து, மண்ணிலிருந்து விளைகின்றது. இவ்வளவும் ஒன்று கோடி உங்களுக்காக அந்த விளைச்சல் உருவாகி கொண்டிருக்கின்றன.
இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா? இதில் ஏதேனும் ஒன்றில் உங்களுடைய கூட்டு உண்டா, உங்களுடைய பங்களிப்பு உண்டா? நான் தண்ணீர் பாய்ச்சுவேன் என்று கூறுகின்றீர்கள், பூமிக்கு அடியிலேருந்து எத்தனை பாய்ச்சுறீங்க? வானங்களிலிருந்து இறங்கக்கூடிய உயிர் இருக்குதா? பூமிக்கு அடியிலேருந்து நீங்கள் நீர்ப்பாசனம் செய்கிறீர்களே, அதில் உயிரோட்டம் இருக்கிறதா? உங்களுடைய மனம் பதில் சொல்ல வேண்டும். வேத புத்தகம் அது சத்தியத்தை உரைக்கக்கூடியது, உணரக்கூடியது அல்ல. நம்முடைய கல்வி படிப்பு மாதிரி, வேளாண்மை படிப்பு மாதிரி கண்டதையெல்லாம் உணரக்கூடியதல்ல. உங்களுடைய மனம் சத்தியத்தை மட்டுமே பேசக்கூடியது. பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நீரானது செத்த நீரா, உயிருள்ள நீரா? ஒரு புடுப்பூச்சி, ஒரு மீன், ஒரு தவளை உலகில் இருக்குமா, பூமிக்கல்ல இருக்குமா, தண்ணியில் இருக்குமா? ஆனால் வெளியே கொண்டு வந்து போட்டுட்டா அதில் நிரப்பி இருக்கும்போது அங்கே மீன் குஞ்சுகள் வரும். ஏனென்றால் வெளிக்காற்றினுடைய உயிரோட்டம், குளிர்ச்சி அதற்கு வருகின்றது. செத்து கிடக்கும் பூமியில் ஒரு நாள் மழை போதும், மறுநாள் மீன் குஞ்சுகளும் தவளைகளும் துள்ளும். அங்கு நீங்கள் நீர்ப்பாசனம், உங்கள் நீர்ப்பாசனம் பூமியிலேருந்து செத்த பணத்தை தனியாக தூக்கி ஊற்றிட்டு அது அந்த வெளிக்காற்றின் காரணமாக, அந்த உயிரிடத்தின் காரணமாக குளிர்ந்து விளைச்சல் ஏற்படுத்துகின்றது. இந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த செத்த பிணத்துடைய அந்த சாரமும் அதில் இருக்கின்றது. நாம் மரங்களை சாப்பிட முடியாது, ஆனால் பூமியிலிருந்து விளைந்த தண்ணீரிலிருந்து விளைந்த அந்த விளைச்சல்களில் செத்துப்போன, மரத்துப்போன, உங்களை ஜடமாக்கக்கூடிய அவ்வளவு கெட்ட சக்திகளும் பிணத்தைக்கு ஒப்பான அப்படிப்பட்ட ஒரு விளைச்சல்களை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து கேடுகளும் நமக்கு உண்டு. பிணமாகிவிட்டால் அதில் நச்சுப் பொருள்களும், பிணமாகிவிட்டால் அதில் பூச்சிகளும் புழுக்களும் நிச்சயமாக தொற்றும். கெட்ட சக்திகள் சுகந்து கொள்ளும். அதன் பிறகுதான் அதற்கான ஒரு உயிரோட்டமும் அதிலிருந்து விளையக்கூடிய சில உயிரினங்களும், கண்ணுக்கு தெரிந்தவையும் கண்ணுக்கு தெரியாதவையும். நாம் இறந்து போய்விட்டால் புழுப்பூச்சிகள் பற்றும், உள்ளுக்குள்ளிருந்தும் புழுக்கள் உருவாகும். உயிரோட்டம் இருக்கும் வரையில் அது நிகழாது. இவ்விதமாகவே என்னுடைய உணவிலும் சரி, அது உயிரோட்டம் குறையும் பொழுது கெட்ட சக்திகள் அங்கு நிச்சயமாக உருவாகின்றன. டாக்ஸிக் மெட்டீரியல், ஒரு உணவு கெட்டு போய் சாப்பிட்டா பேதியாகுது. அந்த பேதிக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்து ஆன்டிபயோட்டிக். ஆனால் அந்த உணவிலிருந்து அது விளைந்தது, உங்களுடைய உடலிலிருந்து விளைந்தது அல்ல. அந்த உணவை நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டுமா, அல்லது உங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை உங்களுக்கு கொடுக்கலாமா? நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது மருத்துவம். ஆனால் வேதம் கூறுகின்றது தவறாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், பெரிய மருத்துவமனைகளில் உங்களுக்கு நிகழக்கூடியது என்ன என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையை கூறுவார்களா? அவர்களுக்கு உங்களுக்கு என்ன நிகழ்ந்து கொண்டு உண்மையை கூறுவார்களா? கூறவே மாட்டார்கள். உங்களுடைய பணம் உங்களை விட்டும் தீரும் வரையில் உங்களை விட மாட்டார்கள். இறுதியாக பணம் இருந்தாவற்றாலும் பரவாயில்லை, உறுப்புகள் இருக்கின்றன, அவற்றை எடுத்துக்கொள்கின்றோம், நீங்கள் உங்களுடைய வைத்தியத்தை தொடருங்கள் என்று கூறுவார்கள். கையெழுத்தும் வாங்குவார்கள். இறப்பதற்கு முன்பாக உங்களை சாகடித்துவிட்டு உறுப்புகளை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பைசா இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது என்று கூறி உங்களை அனுப்பிவிடுவார்கள். இறந்த பிறகும் அவர்கள் வைத்தியம் செய்வார்கள். இறப்பதற்கு முன்பாகவும் சாகடித்து விடுவார்கள் என்பதையும் அறிய வேண்டும். நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள் சுற்றிலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நம்பலாமா என்பதற்கு இன்று பெரும் அதிகாரத்துடன் கூடிய, ஆணவத்துடன் கூடிய அந்த மருத்துவமனையில் நிகழக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெளிவாக படம் போட்டு காட்டப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் இதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இன்னும் தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிகழும் நிகழ்ச்சிகள் அவ்வளவும் கேடானது. டாக்டர்களை நம்பியதன் காரணமாக உயிரோட்டமும் கெட்டுவிட்டது, இறைவனும் விலகிவிட்டான், நம்பிக்கையும் போய்விட்டது, மனமும் விட்டு போய்விட்டது, வெறுத்தும் விட்டது வாழ்க்கை. இனி நமக்கு ஏது வாழ்க்கை என்று கூறக்கூடிய அளவுக்கு மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் படைக்கப்பட்டது எவ்விதம் என்பதை பாருங்கள். ஒன்றுமில்லாத பொருளிலிருந்து நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். ஏதுமில்லாத நிலையிலிருந்து நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். உங்களுடைய சினைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், விதைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். சினைப்பையில் முட்டை உருவாவதற்கு 13 வருடங்கள் ஆகின்றன, 12 வருடங்கள் ஆகின்றன. அதுவரையில் வெற்றுப்பை தான். அதை போன்று தான் விதைப்பைகளும் 13-14 வருடங்கள் ஆகின்றன ஒரு உயிரணு உருவாவதற்கு. அதற்கு முன்பாக வெற்றுப்பை. உங்கள் கண்களுக்கு தெரியாது, உங்கள் அறிவிக்கப்படாதது விளைகிறது என்பதை பாருங்கள். யார் விளைவிப்பது இதனை? எப்படி விளைகின்றது? உங்களுடைய பருவம் வரும் பொழுது பருவத்தின் வளர்ச்சிகளையும் பாருங்கள். குழந்தையை பெற்றுவிட்டால் பால் எங்கிருந்து வருகிறது என்று பாருங்கள். அதுவரையில் செத்து கிடந்த மார்பகம் அமுத சுரபியாக மாறுவது எப்படி? யார் அதனை உருவாக்குகின்றார்கள்? பாலை கொண்டு வருவது யார் என்பதை கவனித்து பாருங்கள். எப்படி நாம் நன்றி கற்று அடைந்து கொண்டிருக்கின்றோம். என் வயிற்றுக்கு
என்று வரும்பொழுது அவன் ஒருவனை தவிர மற்றவர்கள் அனைவரையும் நான் நம்பிக்கை கொண்டதன் காரணமாக அவ்வளவு பேரும் பொய்யர்கள் என்பதை உணர வேண்டி உங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இறுதியாக அந்த நாள் வரும்பொழுது இவ்வளவு காலமும் நீங்கள் செத்து செத்து பிழைத்தீர்கள் இந்த உலக வாழ்க்கையில். அவ்வாறு இருக்கும் பொழுது பிழைக்கச் செய்தது நான், கஷ்டத்திற்குள்ளாகும் போதெல்லாம் உன் கஷ்டத்தை நீக்கியது நான், வேதனைகளுக்குள்ளாகும் போதெல்லாம் நிவாரணம் அளித்தது நான், துன்பங்களில் ஆகிடுவோமோ என்று நீங்கள் பயந்த போதெல்லாம் உங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் அளித்தது நான், உங்களுடைய மனதுக்கு பாதுகாப்பு இன்றெல்லாம் கொடுத்து கொண்டிருப்பது நான். அதன் காரணமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நிராகரிக்கின்றீர்கள். என் பணத்தின் காரணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் சம்பாதிப்பதன் காரணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா அல்லது வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? வேதனைகள் இனியும் வரும் என்ற அந்த துயரத்தோடு எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இனி உங்களை விட்டு எல்லா கவலைகளும் துன்பங்களும் நீங்கிவிட்டன என்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? உள்ளத்தை கவனியுங்கள். நான் ஒரு மிதப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், உணர்வற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்போது நாளைய வாழ்க்கை பற்றிய கவலையும் பயமும் நிச்சயமாக அங்கு ஒட்டி கொண்டிருக்கின்றது. அது மட்டும்தான் சத்தியம். பணம் இருக்கின்றது, உங்களுடைய மக்கள் தொகை இருக்கின்றார்கள், எங்கிருந்து வந்தது அந்த பயம் நாளைய வாழ்க்கையை பற்றி? இறைவன் உங்கள் மீது கருணை புரிவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான். உங்களுக்கு உணர்த்துவது என்பது அவனுடைய கருணையின் காரணமாக. நீங்கள் அறிந்தோ அறியாமலோ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இனம் புரியாத ஒரு பயத்தில் சூழப்பட்டிருக்கின்றீர்கள். அது இறைவனிடமிருந்துள்ள ஒரு எச்சரிக்கை. நீங்கள் உணர்பவர்களாக இல்லை. அந்த உணர்வானது சில சமயங்களில் உங்களுக்கு ஏற்படுகின்றது. சில கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது, உங்களுடைய சம்பாத்தியத்தில் ஒரு நஷ்டம் ஏற்படும் பொழுது, உங்கள் சம்பாத்தியத்தில் ஒரு குறைவு ஏற்படும் பொழுது, அதிலிருந்து ஒரு பெரும் பகுதி உங்களை விட்டும் நீங்கள் அறியாத பலத்திலிருந்து நீக்கப்படும் பொழுது பயம் தொற்றிக்கொள்கின்றது. இன்னும் நீங்கள் கடன் வாங்கும் பொழுது இன்னும் பயம் அதிகமாகி விடுகின்றது. இனி என்ன செய்வோம் என்று தெரியாத நிலையில், எப்படி வாழப்போகின்றோம் என்று தெரியாத நிலையில், ஆனால் வாழ வேண்டும் என்ற கட்டாயம் விதி அங்கு இருக்கின்றது. அந்த விதியை நீங்கள் மீற முடியாது. இப்பொழுது உங்களை இயக்குவது யார் என்பதை கவனியுங்கள். வாழ்ந்தே ஆக வேண்டும் என்பதற்காக கடன் வாங்குகின்றீர்கள். வாழ முடியாது என்று ஆகும்பொழுது நான் மரணிக்க விரும்பவில்லை, வாழ விரும்புகின்றேன். வாழ விரும்புகின்றேன் என்பது மறைவான உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய செய்தி. நீங்களாக அதனை உங்களுக்காக உருவாக்கிக் கொள்பவர்கள் இல்லை. மறைவிலிருந்து அவ்வளவும் உருவாகின்றன. எப்படி உங்களுடைய கருமுட்டை உருவாகின்றதோ, ஒரு உயிரணு ஆண் விதையில் உருவாகின்றதோ, உங்களுக்கான பால் உருவாகின்றதோ, எடுப்பில் ஒரு செகண்டில் குழந்தையுடைய சத்தம் வெளியே வர பால் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கின்றது. எங்கிருந்து என்பதை கவனியுங்கள். யார் உங்களுக்கு உணவளிப்பார்கள் என்று கவனியுங்கள். அப்படி இருக்கும் பொழுது பணம் எனக்கு உணவளிக்கும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே, இதற்கான ஆதாரம் என்ன? பணம் என்ற ஒன்றை இப்பொழுது மறக்க வேண்டும். ஏனென்றால் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, இன்னமும் இறைவன் கவலை ஏற்படுத்துவான். நாளைக்கு என்ன ஆகும் என்ற கவலை ஏற்படுத்துவான். வாழ்க்கை முழுமையிலும் பணம் சம்பாதிப்பதற்காக நீங்கள் அடைந்து கொண்டிருப்பீர்களே தவிர அதிலிருந்து வாழ்வதற்கான ஒரு நாள் பொழுதை கூட உங்களால் செலவழிக்க முடியாது. பணம் குறைந்து போகுமோ என்று பயம் ஏற்பட்டுவிடும். எங்கே செலவாகி போயிடுமோ என்ற பயம். சேர்த்து வைக்கிறதுக்காக நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா, செலவு சேர்த்து சம்பாதிக்கிறீங்களா? அவ்வாறு நான் சம்பாதிக்கும் போது செலவாகிவிடுமோ என்ற பயம் இருக்கின்றது. ஏனென்றால் இதில் உயிரோட்டம் இல்லை. என்னுடைய அறிவின் காரணமாக நான் சம்பாதிக்கின்றேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய அறிவின் காரணமாக நீங்கள் சம்பாதிப்பது உண்மையானால் ஒவ்வொரு நாளும் அறிவு பெருகுமா, பெருகாதா? எனக்கான வாழ்க்கையில் நான் அனுபவங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நிறைய சோதனைகளை தாண்டி வந்துட்டேன். இப்போது என்னுடைய வாழ்க்கை முன்பை விட பாதுகாப்பாக இருக்கணுமா இல்லையா? இந்த சோதனைகளிலும் இந்த அனுபவங்களிலும் நான் கற்றுக்கொண்ட பரீட்சைகளிலிருந்து நான் தேர்ந்து வந்த இந்த இடத்தில் இப்பொழுது நேற்றையை விட என்று பலகீனமாக இருக்கணுமா, ஒன்றம் பலம் புரிந்ததாக இருக்க வேண்டுமா, நம்பிக்கை புரிந்ததாக இருக்க வேண்டுமா? ஆனால் பயம்தானே அதிகமாகிறது. நாளைய வாழ்க்கையை பற்றி எண்ணும் பொழுது பயம். நான் இனி வாழ்ந்து விடுவேன் என்ற அந்த எண்ணத்திற்கு கதியே இல்லாமல் ஆக்கியிருக்கின்றான். ஏனென்றால் உங்களை சுற்றிலும் கெட்ட சக்திகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. உயிரோட்டமுள்ள சக்திகள் இல்லை. இறைவனை நம்பக்கூடிய அந்த பாத்தியதை இல்லை. மாறாக நான் வாழ்ந்து விடுவேன் என்ற அந்த உங்களுடைய கெட்ட அறிவு மிகைத்திருக்கின்றது. உங்களுக்கு என்ன அறிவு இருக்குது நீங்கள் வாழ்கிறேன்னு சொல்கிறதுக்கு? வாழ்க்கை என்பது உயிரோட்டம் உள்ளது. உயிரை பற்றி நீங்கள் என்ன அறிந்திருக்கின்றீர்கள் நான் வாழ்வேன் என்று கூறுவதற்கு? மனசு இல்லாமல் எப்படி வாழ முடியும்? மனசின் மீது உங்களுடைய அதிகாரம் என்ன இருக்குது? உள்ளத்தின் மீது உங்களுடைய ஆற்றல் என்ன இருக்கிறது? அந்த உள்ளம்தான் உங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. அதில் உறுதி இருந்தால் என்னுடைய உயிரோட்டம் இருக்கின்றது. அதில் உங்களுக்கான பலவீனம் நீக்கப்பட்டு சத்தியம் நிறைந்திருக்குமானால் நாளைய வாழ்க்கையின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. கவலையும் பயம் நீக்கப்பட்டிருக்கின்றது.
அந்த உள்ளம் என்ன என்பது தெரியுமா, எங்கே இருக்குது என்பது தெரியுமா? தெரியாது. அவ்வாறு இருந்தும் நான் வாழ்ந்து விடுவேன். நான் என்பது உங்களுடைய அறிவு. உங்களை வாழ்விப்பது இறைவன். இறைவன் என்னை வாழ்விப்பான். அவன் அனுமதி இல்லாமல் என்னால் வாழ முடியாது. என் மனதுக்கு ஒரு வேதனை ஏற்பட்டுவிட்டால் அவனைத் தவிர அதிலிருந்து நான் பாதுகாப்பு பெறுபவன் இல்லை. சத்தியம். அத்தியாயம் 2-3. அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். உள்ளத்தில் உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். இனி அது உங்களுக்காக வெளிப்படையான உயிரோட்டமுள்ள ஒரு விளைச்சல்களாக படைக்கப்பட இருக்கின்றது. விளைச்சல்களாக, பொருளாக படைக்கப்பட என்று சொல்லவில்லை, விளைச்சல்களாக படைக்கப்பட இருக்கின்றது. என் சம்பாத்தியம் பணம் அல்ல, என்னுடைய விளைச்சல்கள் அமோகமாக இருக்க வேண்டும். எதனை விரும்புகின்றீர்கள்? உயிரோட்டமுள்ள உங்களுடைய வாழ்க்கை மனதிலிருந்து ஆரம்பமாகின்றது. இந்த மனதிற்கு வானங்களும் பூமியையும் இணைத்து இறைவன் உங்களுக்காக செயல்படச் செய்கின்றான். வானங்களும் பூமியும் வீணுக்காக என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். உள்ளம் மறுத்து போக வானங்கள் உங்களுக்காக பணியாது. வெக்கையிலும் விரக்தியிலும் உங்களை வாழ வைத்துவிடும். வானங்களில் வெக்கை, உள்ளத்தில் விரக்தி. வானங்களில் குளிர்ச்சி, உள்ளத்தில் செழுமை. வாழுங்கள். அந்த செழுமை எங்கு இணைந்திருக்கிறது என்பதை பாருங்கள். உங்களுடைய வானங்களும் பூமியும் உங்களுடைய உள்ளத்தோடும் உங்களுடைய உடலோடும் இணைந்திருக்கின்றது. உள்ளம் வானங்களாகவும் உங்களுடைய பூமி உங்களுடைய உடலாகவும் இருக்கின்றது. உள்ளத்திலிருந்து உடலில் சுகங்கள் விளைகின்றன. அழகான பாதை. இந்த உடல் சுகத்திற்கு பொருள்கள் என்று உடலை வைத்துக்கொண்டால் பூமியில் இருக்கக்கூடிய அவ்வளவு விளைச்சல்களும் அவ்வளவு சுகங்களும் எனக்காக அது உயிர் பெற வேண்டும். அது எனக்கு முன்பாக என்னை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பூமி மடியக்கூடாது, என்னை பாரமாக கருதக்கூடாது. அதுக்குரிய சக்தி வேண்டும். உங்களுடைய உள்ளத்தின் சக்தி. பூமியிலிருந்தும் செத்துப்போன நீர் கூட உயிரோட்டம் பெற்று அது ஓட ஆரம்பித்து பூமியை பொத்துக்கொண்டு நீரூற்றுக்களாக மாறும். அது உயிரோட்டம் உள்ள தண்ணீர். உள்ளுக்குள்ளே கிடக்கக்கூடியது கிணத்து தண்ணி மாதிரி கிடக்கக்கூடியது, மூடப்பட்ட நிலையில். அதை நாம் போர் போட்டு உறிஞ்சி அதிலிருந்து வாழ்கின்றோமே, நாம் இறந்தவர்கள். அதிலிருந்து உயிரோட்டம் கிடையாது, ஒருபோதும் கிடையாது. நீங்கள் பாட்டில்களில் வாங்கக்கூடிய தண்ணீர், அதில் ஒரு புழுப்பூச்சி கூட இருக்காது. அதை கூட வாட வைக்க வக்கு இல்லாத அந்த தண்ணி உங்களுக்கு உயிர் கொடுக்க போது நினச்சிட்டு சாப்பிட்டுருக்கீங்க. சிந்தித்து உணர வேண்டும். சில உதாரணங்கள் உங்களுக்காக கூறப்படுகின்றன. ஊர் மக்களையும் உலக மக்களையும் பின்பற்றுவதை போன்ற ஒரு ஷைத்தானுடைய வாழ்க்கை கிடையாது என்பதை. வெளிப்படையான பொருள்களை நம்பி வாழக்கூடிய உருவ வழிபாடு கூடாது. உள்ளத்தின் வழிபாடு அவசியம். இறை உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு சமீபமாக இப்பொழுது இருக்கின்றான். அதனை நீக்கிக் கொண்டு விட்டால் கெட்ட சக்திகள் சமீபமாக சூழ்ந்துவிடும். பயம் பற்றி கொள்ளும். இப்பொழுதுதான் மனநலக்கோளாறுகள். மனநலக்கோளாறுக்கு காரணம் மனம் பாதுகாப்பற்ற நிலையில் ஆகிவிட்டது. பதைக்கிறது. எனக்கு கெட்டதை தவிர கிடையாது என்று உள்ளம் பதற்றப்படும் பொழுது அவன் ஒரு நிலைக்கு அப்பால் தன்னுடைய பதற்றத்தை அதிகரிக்கும் பொழுது மனநலக்கோளாறுகள். அந்த மனநலக்கோளாறுகளை நீக்க முடியாது உள்ளம் அமைதி பெற்றால் தவிர. இறைவன் ஒருவனை தவிர மனநலக்கோளாறுகளை நீங்கள் சுகப்படுத்திக் கொள்ள முடியாது. மனநல மருத்துவர்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். மனதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பார்த்தால்தான் நம்புவேன் என்பதுதான் சத்தியமாக சயின்டிஃபிக் மெடிசனுடைய வழிமுறை. விஞ்ஞான ரீதியான வழிமுறைக்கு அர்த்தமானது பார்த்தா நம்பணும், பார்க்காத நம்பக்கூடாது. மனம் என்ற ஒன்றை பார்க்க முடியாது, நம்பித்தான் ஆக வேண்டும். அதில் நலம் என்ற ஒன்று இருக்கின்றது. சுகத்தையும் பார்க்க முடியாது, கவலையையும் பார்க்க முடியாது, உணர மட்டுமே முடியும். அந்த உணர்வும் அந்த குறிப்பிட்ட மனிதனால் மட்டும்தான் உணர முடியும். எந்த ஒன்றும் தெரியாத நிலையில் மருத்துவன் எனக்கு மனதையும் நலத்தையும் கொடுப்பான் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களே, நம்பிக்கை கொண்டீர்களே, சிந்தனை என்று ஒன்று இல்லாதன் காரணமாக. மனநல மருத்துவம் என்ற ஒன்று பகிரங்கமான
மோசடி என்பதையும் ஏமாற்று என்பதையும் அறிவில்லாத மக்களாக இருக்கின்றார்கள். நாமும் அறியாமையில் இருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக நாம் அந்த துறையை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த துறை நம்மை வாழ வைக்கவில்லை. இறை உணர்வோடு வாடுங்கள். அந்த உணர்வானது சத்தியத்தை அறிவிக்கின்றது. என்னை தவிர உங்களுக்கு கதி இல்லை என்ற அந்த சத்தியம். உள்ளட்சம் கொள்ளுங்கள். பயபக்தியுடையோரை நிச்சயமாக இறைவன் நேசிப்பவனாக இருக்கின்றான். உள்ளட்சத்திற்கு விரோதமாக உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் சீரழிந்து விடக்கூடாது. அவன் உங்களுக்கு அளித்திருப்பதிலிருந்து பிறருக்கு உதவுங்கள். செலவு செய்யுங்கள், சேமித்து வைக்காதீர்கள். அதுவும் செத்துவிடும். உயிரோட்டம் இருந்தால் அசைய வேண்டும், உங்களை விட்டும் வெளியாக வேண்டும். என்னுடைய அறைக்குள்ளேயே பெட்டிக்குள்ளேயே அடங்கி கிடக்கும்போது அது செத்த பிணத்திற்கு ஒப்பானதாகும், நெருப்புக்கு சமமானதாகும், உயிரோட்டம் இல்லாதது. செலவு செய்து பழகுங்கள். அதற்கு முன்பாக மனம் விசாலமாக வேண்டும். செலவு செய்வதற்கு மனம் விசாலமாகும் பொழுது உங்களுடைய சம்பாத்தியம் அழகான, உங்களுடைய உயிரோட்டம் உள்ள சம்பாத்தியமாக இருக்கும். இறைவனுடைய அருளை கொண்டு நீங்கள் படைக்கக்கூடிய அந்த உங்களுடைய சம்பாத்தியமானது உங்களுடைய குழந்தைகளுக்கும் சந்ததிகளுக்கும் நிச்சயமாக பெரும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய உள்ளத்தின் ஆற்றலை அவர்களுக்கு கொண்டு வரும். ஒளிமிக்க வாழ்க்கையின் மீது அவர்கள் அமைவதற்காக இன்று உங்களுடைய வாழ்க்கையில் அரூபமான மாபெரும் இறையாற்றலுடன் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பக்கூடியது மட்டும்தான். நீங்கள் அதனை செய்ய போவதில்லை. நீங்கள் விரும்புங்கள், அந்த விருப்பம் உங்களுக்காக நிறைவேற இருக்கின்றது. மறைவானவற்றிலிருந்து வெளியாகக்கூடிய உதாரணங்கள் சில பார்த்தீர்கள். என் மனம் விரும்புகின்றது, ஆனால் மறைவானது. நான் உயிர் வாழ வேண்டும், மறைவானது. அந்த வேண்டும் என்ற விருப்பம்தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதே தவிர வாழ மாட்டேன், வாழ முடியுமா என்று உங்களுடைய ஆற்றலை கொண்டு நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஏற்கனவே செத்துவிட்டோம். இனி இந்த முடியுமா என்ற கேள்வி நீங்கள் கேட்கின்றீர்களே, இது ஆணவத்தின் அடையாளமா இல்லையா? என் குழந்தைகளை யார் காப்பாற்றுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களை முடிந்தால் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். பிறகு பார்க்கலாம் உங்களை குழந்தைகளை யார் காப்பாற்றுவார்கள் என்று. நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வார்களா? பெரிய கவலை வந்துருச்சு, என் குழந்தைய நான் எப்படி காப்பாற்றப்படணும்னு சொல்லிட்டு விரும்ப வேண்டியது தானே. இறைவனே என்று நீங்கள் விட வேண்டியதற்கு உரிய நேரம் அல்லவா இது? என் இறைவனை என்னையும் பாதுகாத்துக்கள், என் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக்கள். மனிதர்களுடைய சீர்கேடுகளிலிருந்தும் மனிதர்களுடைய போக்குகளிலிருந்தும் இனியும் எங்களை பாதுகாக்கவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் என்று நீ கூறுவதை ஏற்றுக்கொண்டேன் என்று நாம் அவரிடம் பேச வேண்டும். அதுவும் வாயை திறந்து பேசக்கூடாது, உணர்வால் நாம் அறிய வேண்டும். உன்னுடைய பாதுகாப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இதுதான் உண்மை. கடன் வாங்கிவிட்டேன், நீ என்ன செய்வது? நல்லது நடக்கும் என்ற அந்த ஒரு வார்த்தையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சமாளிப்போம், அவ்விதமாக அல்ல, நல்லது நடக்கும். அதனையும் உங்களுடைய ஆற்றலாக எடுத்துக்கொண்டு அந்த அமைதியை கொடுத்ததற்கு நீங்கள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி சொல்கின்றீர்கள். வந்தால் சமாளிப்போம், பார்ப்போம், முயற்சி செய்வோம். அவன் கொடுத்த அந்த நம்பிக்கையிலே உறுதியிலையும் இந்த மாதிரியான வார்த்தைகள் வெளிவருது. நிச்சயமாக நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை. நீங்கள் நாளைய வாழ்க்கையை பற்றி ஒரு உறுதி கொண்டிருப்பீர்களானால் நான் நடத்திவிடுவேன் என்று இறைவன் கொடுத்த அந்த அமைதியை உங்களுக்குரியதாக மாற்றிக்கொண்டு அங்கும் கேடுகளை ஆரம்பிக்கின்றீர்கள். தவறான எண்ணம், தவறான நம்பிக்கை, தன்னம்பிக்கை கூடாது, இறை நம்பிக்கை அவசியம். தன்னம்பிக்கை உங்களை பாழாக்கிவிடும். தன்னம்பிக்கை என்பது இறைவனுடைய ஆற்றலிலிருந்து நீங்கள் அதனை உங்களுடைய ஆற்றலாக எண்ணிக்கொண்டு செயல்படுகின்றீர்கள். பெரும் கவலையிலும் பெரும் மன அழுத்தத்திலும் சோகத்திலும் ஆகிய நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நிலையில் நாளைய வாழ்க்கை எனக்கு முற்றிலும் ஒழிந்து விட்டது, ஸ்தம்பித்து விட்டது என்ற அந்த எண்ணத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு உணர்வை கொடுத்தவன் இறைவன். நாளைய வாழ்க்கையை பற்றி கவலை வேண்டாம். அந்த அமைதி திரும்பும் பொழுது நான் முயற்சிக்கப் போகின்றேன் என்று இறைவனுக்கு நன்றி இல்லாமல், பொறுமை இல்லாமல், பயம் இல்லாமல் என்னுடைய காரியத்தில் நான் இயங்குகின்றேன். பயம் இல்லாமல் ஒரு காரியத்தில் இயங்கும் பொழுது அது உருப்படாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இறைவன் அளித்த ஒரு வாக்கு, நான் செயல்படுகின்றேன், நான் செயல்படுவதன் காரணமாக, என் அறிவின் காரணமாக நான் செயல்படுகிறேன் என்று கூறக்கூடாது. இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆற்றலின் காரணமாக, ஒரு புது வழிமுறையை அவன் உங்களுக்காக அமைத்ததன் காரணமாக, அந்த புது வழிமுறை என்பது உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைதி. அமைதி முதலில், பின்னர் உங்களுக்கான விளைச்சல்கள். அமைதி இல்லாமல் விளைச்சல் கிடையாது. ஒரு விஷயத்தை பற்றி நான் பதற்றப்படக்கூடாது. அந்த பதற்றம் இல்லாமல் இருக்கும் நிலையில் நான் வைத்திருப்பது கூட எனக்கு தவறிவிடாது. அவசரத்திலும் பதற்றத்திலும் இருக்கும் பொழுது நிறைய தவறுகள்,
கையில் பிடிச்சிட்டு கூட தவறி போயிடும், ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும் பொழுது மறைவான இந்த உள்ளத்திலிருந்து எவ்வளவு தவறும் என்பதை பாருங்கள். எவ்வளவு நன்மைகள் தவறும், எவ்வளவு உறுதி தவறும், எவ்வளவு பலகீனம் ஏற்படும் என்பதை பாருங்கள். அந்த உள்ளம் உறுதிப்படும் பொழுது ஏதோ ஒரு நன்மையை எனக்காக இறைவன் விதித்து விட்டான், அந்த விதியின் பக்கம் நான் இனி என்ற பாதையை மாற்ற இருக்கின்றேன். மாறும் உள்ளத்தின் பாதை, இந்த திசை அல்ல. அதே பொருள் தான் நான் சம்பாதிக்கப் போகின்றேன், அதே வியாபாரம் தான் நான் ஆரம்பிக்கப் போகின்றேன். இப்பொழுது ஒரு புதிய உணர்வுடன், அந்த உணர்வில் எனக்கு நிச்சயமாக என்றுமே முடிவில்லாத நற்கூலி உண்டு என்பதை நம்புங்கள். பாதை எங்கு மாற வேண்டும், நீங்கள் போகக்கூடிய திசையில் இல்லை. இந்த வியாபாரம் சரியில்லை, இன்னொரு வியாபாரம் ஆரம்பிக்கலாமா? அவ்வாறு இல்லை. எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்களை நீங்கள் முதன்மையாக கொண்டு முன்னிலைப்படுத்தி வாடும் வரையில் அங்கும் மிக பெரும் நஷ்டம் காத்திருக்கின்றது. உள்ளத்தின் பாதையில் மாறுங்கள். இதுவரையில் நான் தன்னம்பிக்கை கொண்டிருந்தேன். மனிதர்கள் என்ன வீணா போன இந்த நம்பிக்கையின் மீது அதிகமாக உசுப்பு ஏற்படுத்திவிட்டார்கள். நான் ஒரு உற்சாகமடையனாக ஆகிவிட்டேன். என்னால் முடியும் என்று. உன்னால் ஒன்றும் முடியாது. உன்னால் முடியும் தம்பி, கெட்ட வார்த்தை. இறைவனால் மட்டும்தான் முடியும். இது உங்களுடைய வம்சங்களுக்கும் உரிய ஒரு மந்திர வார்த்தை அல்ல, ஒரு சத்திய பாதை. நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் யார் என்பதை அறியுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் பேசிக் கொண்டிருப்பான் உங்களுடைய இறைவன். இப்பொழுது ஆம் என்று கூறுங்கள் என்று தலையாட்டச் செய்பவன் இறைவன், நீங்கள் அல்ல. அப்படி என்றால் உங்களுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய, உயிருக்கும் சமீபமாக இருக்கக்கூடிய, உயிருக்கு உயிரளிக்கக்கூடிய அந்த நற்செய்தியின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். நம்பிக்கை கொண்டேன் என்று உங்களுடைய இறைவனும் அறிவியுங்கள். இப்பொழுது இறைவன் எங்கிருக்கின்றான் என்பதை பாருங்கள். உங்களுடைய உள்ளத்தில், மனதிற்கு உள்ளே உள்ளம் இருக்கின்றது. அந்த உள்ளத்திலிருந்து தான் மனதிற்கு அறிவிக்கப்படுகின்றது உங்களுடைய வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும் என்று. அந்த இறை உணர்வை நீங்கள் என்றென்றும் உங்களுக்குள் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். இறை உணர்வு இருக்கும் காலமெல்லாம் மிக பெரும் பாதுகாப்புடன் வாழ்கின்றோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் அந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டதாக இருக்கின்றது. அத்தியாயம் 2 வசனம் 2, இந்த 3க்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு வசனம். இதுவே புத்தகம். இந்த புத்தகத்துக்கு இணையாக எந்த புத்தகமும் இல்லை. உங்களுடைய உணர்வாக ஒவ்வொரு விஷயமும் அறிவிக்கப்பட அது பதிவு செய்யப்பட்டதாக இருக்கின்றது. அதிலிருந்து நிச்சயமாக உங்களுக்காக விளைய இருக்கின்றது. அந்த விளைச்சலின் பக்கம் நீங்கள் திரும்புகிறீர்களானால் அந்த புத்தகத்தை நீங்கள் உள்ளம் என்ற புத்தகத்தை கவனியுங்கள். அங்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்காக விதிக்கப்பட்டதை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுதும் அந்த உள்ளத்தில் பதிவாக்கப்பட்ட அந்த செய்தியைத்தான் ஆம் உண்மைதான் என்று கூற வைக்கின்றது. உலகம் பூராவும் ஒரு பக்கம் இருக்க, அவ்வளவுக்கும் மீறி ஒரு சத்தியம் உரைக்கப்படும் பொழுது அவ்வளவும் பொய் என்பதையும் மனதை விட்டு நான் உள்ளத்திற்கு செல்லும் பொழுது அந்த உள்ளத்தில் என் பதிவு புத்தகத்தை, அந்த வேதத்தை நான் கவனிக்கின்றேன். சத்தியம் என்பது வேதம். அந்த வேதத்திலிருந்து பகுதிகள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நன்மையான வாழ்க்கை உண்டு என்பதை நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கைக்காகத்தான் அந்த இருதயம் இருக்கின்றது. நம்பிக்கை சத்தியத்தின் மீது அமையற்றும். வெட்டித்தனமான உங்களுடைய நம்பிக்கையின் மீது, தன்னம்பிக்கையின் மீது, செத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய மனதில் எந்த நம்பிக்கையும் கிடையாது. அவன் கொடுத்த நம்பிக்கையை நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அது வெகு சீக்கிரம் உங்களை விட்டும் காணாமல் ஆகிவிடும். வாழ்க்கையை வெறுத்து உங்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி கொண்டு முடிவு வந்துவிடாதா என்று நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நேரத்தில் இறைவன் கூறுகின்றான், அவ்வாறல்ல. இன்று நீங்கள் உங்களுடைய அழிவை அடைப்பதை காட்டிலும் இன்னும் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். இன்னும் பல அழிவுகளை அடையுங்கள், இன்னும் பல வேதனைகளை அடையுங்கள். இதுதான் உங்களுக்கான கூலி என்ற அந்த நாள் வருவதற்கு முன்பாக இன்னும் பல காலங்கள் இந்த உலகத்திலேயே வேதனையோடு வாழ வேண்டுமே என்ற அந்த நிலை இறைவன் நமக்கு ஏற்படுத்திவிட வேண்டாம் என்று இப்பொழுது நாம் அஞ்சுகின்றோம். உன்னை தவிர கதி இல்லை. யார் கூறியது தன்னம்பிக்கை சிறந்தது என்று? இறை நம்பிக்கையை தன்னம்பிக்கையாக ஆக்கிக்கொண்டு தன்னை இறைவனுக்கு நிகராக ஆக்கிக்கொண்ட அந்த பெருமை ஒன்றை தவிர. அந்த நம்பிக்கை ஒரு நாள் இல்லாமல் ஆகி இறுதியில் என் உயிர் பிரியுமோ என்ற நிலை ஏற்படும் பொழுது இறைவனை கதறுவார்களா இல்லையா? மிக பெரும் தன்னம்பிக்கையில் வாழ்பவர்கள் அந்த நேரம் வரும்பொழுது இறைவனை அடைப்பார்களா, அடைக்க மாட்டார்களா? என் தன்னம்பிக்கையோட உயிரை போட்டிட்டு வாட வேண்டியதானே? செயற்கை சுவாசம் எப்போ வச்சிங்களோ அப்போவே போச்சுன்னு தெரியணுமே. ஆனால் இவர்கள் எனக்கு வாழ்வழிப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். தவறான பாதை. சுயமான மூச்சு அத்தோடு நான் உள்ளே போனேன்.
அங்கே போய் மூச்சை நிறுத்தி செயற்கை சுவாசம் எப்போ கொடுத்தாங்களோ, எப்போ முகமூடி வச்சாங்களோ அப்போவே நான் ஒரு கள்ள பையன் தெரிய வேண்டாம், முகமூடி அணிந்த மனிதன் தெரிய வேண்டாம். எப்படி நாம் நம்புகின்றோம்? ஊருலகத்தை பார்த்து அதே வெறித்த பார்வையோடு உள்ளத்தின் பக்கம் திரும்பாமல், கவனம் இல்லாமல், சரியா தவறா என்று சிந்தித்து உணராமல், எங்கு வேறுபாடு படுத்தி காட்டக்கூடிய அந்த ஒரு தகுதியை நாம் இழந்துவிட்டோம். உள்ளத்தில் வாழாததன் காரணமாக, உணர்வில் வாழாததன் காரணமாக, மறைவான உணர்வின் பக்கம் வாடுங்கள். நீங்கள் அறிமுகமில்லாத ஒரு பாதையின் மீது நீங்கள் அடையக்கூடிய அந்த சுகத்தை நீங்கள் இப்பொழுது விரும்புங்கள். எல்லோருடைய நோய்களும் குணமாக வேண்டும். உங்களுக்கு அறிமுகமில்லாத பாதை, அப்படி ஒன்று நிகழுமா என்பதை நீங்கள் சந்தேகிக்கக்கூடியது. இந்த சந்தேகம் சத்தியமா, நன்மையா என்பதை சிந்தித்து பார்ப்பீர்களானால் வேண்டுமா வேண்டாமா என்று பதில் சொல்லுங்கள். எந்த ஒரு நோயும் எனக்கு ஏற்படக்கூடாது, இருக்கும் நோய்கள் அவ்வளவும் நீங்க வேண்டும், வேணுமா வேண்டாமா? அப்புறம் என்ன, இது சரியா தப்பா, இது சாத்தியமா இல்லைன்னு பார்க்க வேண்டியிருக்கு. பெருமை தானே. எனக்கு தெரியாதது எப்படி உள்ளத்தில் இருக்கிறான், முடிஞ்சால் நீக்கிருங்க பார்ப்போம். நான் சத்து போக வேண்டும், இன்றைக்கி இருக்கும்போது சாகக்கூடாதுன்னு வார்த்தை இருக்குது, நீக்கிருங்க பார்ப்போம். எப்படி நாம் தவறுகின்றோம்? எந்த ஒரு தேவையையும் நாம் கொண்டிருக்காத நிலையில் இறைவன் அறிவிக்கின்றான் தன் புறத்திலிருந்து. அந்த புத்தகத்தை கவனிக்க வேண்டும். புத்தகம் என்பது உள்ளமாகும், வேதம் என்பது உள்ளமாகும். அந்த உள்ளத்திலிருந்து மனதுக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தியானது ஒளிமிக்கது. அவ்வளவு குப்பைகளும் உங்களுடைய அறிவாக இருக்கக்கூடிய அவ்வளவு குப்பைகளும் உள்ளே கிடைக்கின்றன. மனிதனுடைய அறிவை கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு குப்பைகளும் தொட்டி, குப்பை தொட்டி, மாபெரும் குப்பை தொட்டி, மனித அறிவை கொண்டு வாழக்கூடிய, மனித போக்களை கொண்டு வாழக்கூடிய இந்த மனம், அதற்குள் ஒளி வீசக்கூடிய ஒரு மாணிக்கமாக உள்ளத்திலிருந்து அறிவிக்கப்படுகிற ஒரு உணர்வு. சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும். உங்களுடைய வழிமுறைகள், உங்களுடைய கல்வி, உங்களுடைய அறிவு, உங்களுடைய போக்குகள் எதுவும் உங்களுக்கு எந்த பயனும் தராத அந்த இறுதி நாள் வருவதற்கு முன்பாக இறை உணர்வோடு கலந்து விடுங்கள். உள்ளத்தின் சாட்சியம் நிறைவேறும். படைப்பவன் ஒன்றுமில்லாதிலிருந்து படைப்பான். எனக்கு எந்த அறிவுமே இல்லை என்று இருக்கும் பொழுது படைப்பவன் அவன். படைக்கும் பொழுது அறிவையும் புகட்டுவான். அந்த நாளில் நான் என் அறிவின் காரணமாக கிடைக்கப்பட்டேன் என்ற அந்த திமிரான வார்த்தை வரக்கூடாது. இவ்வகையில் நான் இதை கிடைக்கப்பட்டேன் என்று எழுதவும் கூடாது, அது படிப்பாகவும் ஆகக்கூடாது. ஏனென்றால் இறைவன் படைப்பாளன், படைப்பவன். புதிய யுக்திகளையும் புதிய வழியையும் புதிய அறிவையும் ஞானங்களையும் அவன் படைப்பவன். அவன் படைத்துவிட்டு ஒன்றிலிருந்து காப்பிடிப்பவன் இல்லை. ஒவ்வொருவருடைய தேவையும் புதிதான படைப்பு. எழுத்தாக அதை ஆக்கக்கூடாது. அதை ஆக்கிவிட்டால் இதற்கப்பால் இல்லை என்று ஆகிவிடும், இது அறிவு என்று ஆகிவிடும். இறை உணர்வில் இருந்து விலகி அறிவின் பாதையில் மனதின் குப்பை தொட்டிகளோடு நாமும் நாற்றம் எடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த வாழ்க்கை ஒருபோதும் நமக்கு உதவாது. இந்த வேதத்தின் மீது சத்தியமாக, புத்தகத்தின் மீது சத்தியமாக, அதன் பக்கங்களை புரட்டுவதும் அதிலிருந்து உங்களுக்கு அறிவிப்பதும் உங்களுடைய இறைவன் தான். உங்களுடைய இறைவன் உள்ளத்தோடு இருக்கின்றானே தவிர, உள்ளத்தை விட்டு எப்பொழுது மனதுக்கு வருகின்றீர்களோ அப்பொழுது இறைவன் இல்லை. நாம் மனதை விட்டும் வெளியேறி மசூதிகள், சர்ச்சுகள், கோயில்கள் என்று சென்று கொண்டிருக்கின்றோம். பூசாரிகளை பின்பற்றி, உலக மக்களை பின்பற்றி, பெருங்கூட்டங்களை பின்பற்றி மதம் பிடித்தவர்களாக அழிந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு உங்களுடைய மனம் வேண்டும். உங்களுடைய மதம் பிடித்த அந்த தோரணை வேண்டாம். கொடிய மிருகமாக, மதம் பிடித்த யானையாக ஆகிவிடாதீர்கள். மதம் பிடிக்கக்கூடாது, மனம் பிடிக்க வேண்டும். அந்த மனதில் உள்ளத்திற்குரிய செய்திகள் இருந்தால் மனம் பிடித்தமாக இருக்கும். இறைவனை விட்டு வெளியேறாதீர்கள். உங்களுடைய மனதிற்குரியவற்றை நீங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவனை கைவிட்டு விட்டவர்கள். உள்ளத்தின் பக்கம் திரும்பும் பொழுது ஆராய்வதற்கு எதுவுமே இல்லை, வேண்டும் என்று வேண்டுதலை தவிர. அந்த வேண்டுதலின் மீது நிலைத்திருங்கள். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அத்தியாயம் 2:2. இதுவே புத்தகம். உள்ளத்திலிருந்து அறிவிக்கக்கூடிய, மனதுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த புத்தகத்தோடு இணைந்து விடுங்கள். நன்மை தீமைகளை தெளிவாக பிரித்தறிவிக்கும். வேணுமா வேண்டாமான்னு எச்சரிக்கையும் அழகான ஆறுதல் மிக்க பேச்சையும் கொண்டு ஒரு சேர அமைக்கக்கூடியது அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி. வேணுமா வேண்டாமா, அவ்வளோதான். வேணும்னு சொன்னால் இருக்குது, வேண்டாம்னு சொன்னால் உங்களுடைய கேடுகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். இறைவனிடமிருந்து எந்த பதிலையும் எந்த உதவியும் எதிர்பார்க்காதீர்கள். அந்த நாள் வரும்பொழுது நீங்கள் அடைக்கும் அந்த நாளில் நிச்சயமாக உள்ள மூடப்பட்டு விட்டது. நீங்கள் எந்த ஒரு சொல்லையும் கேட்க மாட்டீர்கள். மனதிலிருந்து உணரக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை. உள்ளத்தை பேணிக்கொள்ளுங்கள். உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தின் அந்த பாதையை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அறிந்தவன் ஒருவன் தான். வேண்டுமா வேண்டாமா என்ற அந்த கேள்விக்கு மட்டும்தான் பதில். வேண்டும் என்று கூறும்பொழுது வேண்டுதல் முடிந்துவிட்டது. சாஷ்டாங்கமாக நீங்கள் விழுந்து விட்டீர்கள் என்பதற்கு பொருள். அதன் பிறகு தலையை நிமிர்த்திக் கொண்டு எப்படி சாத்தியம் என்று கேட்காதீர்கள். உங்களுடைய அறிவை கொண்டு
பாதாளத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய இந்த மனிதனுடைய அறிவு, கேடு, புத்தகங்கள், கோடிக்கணக்கான புத்தகங்கள் அவ்வளவும் செருப்புக்கு சமமானது என்பதை அறியுங்கள். விளக்கமாற்றுக்கு சமமானது என்பதை அறியுங்கள். உள்ளத்திலிருந்து உள்ள ஒரு நற்செய்திக்கு ஒரு வழியும் அறியாது உங்களுடைய புத்தகங்களும் உங்களுடைய கல்விச்சாலைகளும். வீண் பெருமைக்காகவும் பகட்டுக்காகவும் ஆணவத்திற்காகவும் அகம்பாவத்திற்காகவும் படித்துக்கொண்டு நான் படித்தவன் என்ற அந்த போதையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மனநல நோயாளிகள், ஆல் தி எஜுகேட்டட் பீப்புள். வெக்கப்படணும் நான் படித்தவன் சொல்கிறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு நிலை உங்களுடைய மனதில் ஏற்பட வேண்டும். கெட்ட கேடுக்கு நான் படித்தவன் சொல்லணுமா? இப்போ மருத்துவரை பார்த்து சொல்லாமா இல்லையா? கெட்ட கேட்டுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு சொல்கிறதுக்கு முடியுமா இல்லையா? அந்த மாதிரி படித்தவன் என்ற அந்த போதை கூடாது. இறைவனுக்கு அப்படியே நேர் விரோதமாக அன்றே மாறிவிட்டான். ஒரு குழந்தைக்கு 5 மாதத்தில் தெரியும் தாய் யார் என்பது. அவ்வளவு சாராம்சங்களுடன் 5 வருடத்திற்கு பிறகு ஆனா இம்மனமான கற்றுக் கொடுத்து ஒரு புடவையை கட்டி கொடுத்து இது அம்மா, ஒரு பேண்ட்டு சட்டையை போட்டுவிட்டு அப்பா, பொம்மையை போட்டுவிட்டு இது நீ தான் இதான் நீ. எவ்வளோ அழகான படிப்பு, வெக்கங்கெட்ட படிப்பு. சத்தியத்தின் பக்கம் நில்லுங்கள், சத்தியத்தோடு இருந்துடுங்கள். அம்மாங்கிறது உருவமா, அம்மாங்கிறது மனமா? மனம் அறிந்து வைத்திருக்கிறதா, இந்த மரமண்ட களிமண் அறிந்து வைத்திருக்கிறதா? யோசித்து பாருங்கள். உங்களுடைய இறைவனுடைய மாபெரும் ஆற்றலோடு இன்று நீங்கள் இணைய வேண்டும். என் இறைவனை எவற்றையெல்லாம் நான் என்று விளங்கிக்கின்றனோ அது உண்மையாக்கி கொடு. எனக்கும் என் சந்ததிகளுக்கும் நிச்சயமாக உன்னையே பொறுப்பேற்படுத்துகின்றேன். நீ சத்தியமானவன். உள்ளத்தோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் எங்களையும் எங்கள் சமுதாயத்தையும் அமைப்பாயாக. இதுவரையில் நான் வெளியில் சென்று உள்ளத்தை விட்டும் மனதை விட்டும் வெளியேறி கட்டிடங்களுக்குள் சென்று அங்கு பேய்களை வணங்கி கொண்டிருந்தேன். பேய் கூடங்களை அணுகி கொண்டிருந்தேன். உள்ளத்தின் வாழ்விக்கக்கூடிய அந்த சத்தியத்தை விட்டுவிட்டு இந்த 3 கட்டிடங்களிலும் நான் நுழைந்தது பற்றி என்னை குற்றம் பிடிக்காது இறைவனே. பூசாரிகளை பின்பற்றியதை பற்றியும் குற்றம் பிடிக்காது. என்னுடைய முன்னோர்களை வழிமுறையை நான் பின்பற்றி வந்ததை கொண்டும் என்னை குற்றம் பிடிக்காது இருப்பாயாக. சத்தியத்தின் பக்கம் நுழைகின்றேன். என்னை பாதுகாக்க பொறுப்பு உன்னுடையது. நிச்சயமாக நீயை பொறுப்பேற்றுக்கொள்ள மிகவும் சிறந்தவனுடைய வாக்கு உண்மையானது, வாக்குறுதி மீறாதவன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு இன்று நாங்கள் எங்கள் உள்ளம் திருப்தியுடன் உன் பக்கம் திரும்புகின்றோம்.